என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்படும் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஆவடியிலிருந்து ஸ்கை அகாடமியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஐஸ்வர்யா 6ஆம் வகுப்பு, அனன்யா 3ஆம் வகுப்பு, சாரு நேத்ரா 2ஆம் வகுப்பு. இவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பழக்கியவர்கள் ஜெயலட்சுமி மூர்த்தி அவர்கள். குழந்தைகளை அற்புதமாக வதக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இந்த சலபாசனம் செய்ய வேண்டும். அது அநேகம் பேருக்கு முடியாது, செய்ய முடியாது, கஷ்டம். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், இது நம்ம கூட கண்டுபிடிக்கல, ஃபாரினில் கண்டுபிடிச்சது. சலபாசனம் செய்ய முடியலன்னா இந்த பாக்ஸ் ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, இதை வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா வயிறு குண்டானவர்கள், பலகீனமானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்களுக்கு இந்த சலபாசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா அடி முதுகெலும்புலையும் ஜீரண கருவிகளையும் ஏற்படக்கூடிய பயிற்சி பல பிணிகள் வருகிறது. இத்தனை உறுப்புகள் அடி வயிற்றில் இருக்குது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இவ்வளோ இருக்குது. இது ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்துட்டார், தனித்தனி டாக்டர்கள். அப்படி இருக்கு. அது எல்லாம் இல்லாத விட இந்த பாக்ஸ் தான் டாக்டர். இது இருந்தால் போதும். அடி வைத்து பயிற்சிய சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அடி முதுகிலே ஏற்படக்கூடிய வலிகள், அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய பயிற்சி. இதை மாதிரியான ஒரு பாக்ஸை வச்சு நம்ம பண்ணணும். அல்லது கட்டி தலைவாணியாக இருந்தால் அது அடி வயிற்றில் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் கடினமான தலைவாணியாக இருக்கணும், ஸ்பாஞ்சு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டி தலைவாணியாக இருந்தால் அதை கூட வச்சு பண்ணலாம். அதை மாதிரி இப்போ என்னுடைய குழந்தைகள் அந்த சலபாசனத்தை செய்ய போகிறது. என் அருமை சீடர்களே, நீங்கள் மெதுவாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எங்கே நீங்கள் எடுத்து உங்கள் அடி வயிற்றில் இந்த பாக்ஸை வைத்து இந்த ஆசனங்களை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை கலை வச்சு பண்ணுமா. அதை எடுத்து அடி வயிற்றில் வச்சிடணும். கீழே வை, மெதுவாக செய், அவசரப்படாத. கையை பின்ன கொண்டு வந்து வச்சுக்கோ. வெரி குட். காலைச்சேரு, காலைச்சேரு, காலைச்சேரு. கையை மூடி குப்புற வை, குப்புற வை கையை. கையை அழுத்த அழுத்த, கையை குப்புற வைக்கலம்மா பெரிய பொண்ணு, கையை குப்புற வை, அழுத்து. அடி வயிற்று பகுதிக்கு நல்ல அழுத்தம் கிடைக்கும். முதுகெலும்பினுடைய கிரிப்னால தான் இது தூக்க முடியுது. இப்போ முதுகெலும்புடைய பலங்களை தான் தூக்குறோம். முதுகெலும்புக்கு பயிற்சி. டிஸ்க்கு விலை இருந்தால் தானாக உள்ளே போயிடும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே இறக்க காலக்கில் இருக்குது. அப்படியே படுத்துக்கோ, காலை மட்டும் இறக்கு. நல்ல மூச்சு வாங்கு. மூச்சுகள் 2 சத்தமாக இழுக்கணும். இப்போ திரும்ப கைக்கு ப்ரெஷர் கொடுத்து தூக்கு. கையை குப்புற வச்சு தூக்கு. கை குப்புற வைக்கல. முட்டை நிமிர்த்தி காலை விரைப்பாக தூக்க வேண்டும். கையை தரையிலே அழுத்த வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்போ எழுந்துருங்க. அப்படியே திரும்புங்க. என்ன பார்க்க இங்கே தலையை வைக்கணும்.
அப்படிதான் திரும்ப வை, அடி வயிற்றில் வைக்கணும். என்ன அப்படியே படுத்துக்கோ, படு, படுத்துக்கோ. அங்கேயெல்லாம் பார்க்காத, நீ பண்ணு, நீ தான் நல்லா பண்ணுறிய, பண்ணு. காலை விரைப்பாக்கு, கையை நல்ல கையை மூடி குப்புற வை, இப்படி வை. கையை மூடி குப்புற வச்சு கையை அழுத்து தூக்கு காலை. முடியாதவர்கள் இல்லைன்னா பின்னால் ஒரு ஆள் நின்று காலை தூக்கணும். அப்படி தூக்கினா எஃபெக்ட் அதிகம் கிடைக்காது. நம்ம ஆரம்ப கட்டத்தில் வேணால் அவங்க தூக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட்டையை வச்சு நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜீரணக்கருவிகள் நிறைய அடி வயிற்று பகுதியில் இருக்குது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக இருக்கும். கிட்னி சம்மந்தப்பட்டது, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் சம்மந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி முதுகில் டிஸ்க் பர்லாப்ஸ் மெதுவாக இறக்குங்க, மெதுவாக இறக்கு. ஏதோ ஒரு பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களால் வானசாஸ்திரம், ரேகசாஸ்திரம், மருத்துவ நூல்கள் இவைகளெல்லாம் எழுத முடியாது. கண்டிப்பாக அவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் வைத்திய நூல்கள்லாம் எழுத முடியும். எத்தனை பச்சிலைகள், எத்தனை கற்பங்கள், எத்தனை வேர்கள், எத்தனை இவைகளெல்லாம் கண்டுபிடித்து இந்த நோய்களுக்கு உபயோகப்படும் என்று சொல்வது என்பது மிக மிக கடினம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி, கருவிகள் மூலமாக பழகி, நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.